الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வழித்து நெருநிலத்தை காக்க வல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களை எல்லாம் கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்த தாபிஊன்கள், கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று கொள்ளும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்கள், எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நஸீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களும் பூமியும் மலைகளும் சுமக்க மறுத்த ஒரு பாரமான ஒரு பயங்கரமான அமானிதத்தை மனிதர்களாகிய எங்களின் மீது சுமத்தாட்டி இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் பிறக்கின்ற பொழுது பாரிய ஒரு அமானிதத்தை சுமந்தவனாகத்தான் இந்த உலகத்திலே பிறக்கிறார். கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, அந்த அமானிதங்களுடைய தலைப்பு நீண்டது, நெடியது, விசாலமானது. பல வகையான அமானிதங்கள் இருக்கின்றன. அதில் ஆக விசேஷமான அமானிதங்களில் ஒன்றுதான் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய பிள்ளை செல்வங்களை இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே வளர்த்து ஆளாக்கி உருவாக்குவதென்பது ஒவ்வொரு பெற்றோருடைய தலையிலேயும் சுமத்தப்பட்ட படுபயங்கரமான ஒரு அமானிதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனைய பொறுப்புகள் இருக்கும். ஒரு பள்ளி வாசலை எடுத்துக்கொண்டால் அங்கே நிர்வாக பொறுப்பு இருக்கிறார். ஒரு மதரசாவை எடுத்துக்கொண்டால், ஒரு பாடசாலையை எடுத்துக்கொண்டால் ஆங்காங்கே சில சில பொறுப்புகள் இருக்கலாம். ஒரு மனிதன் விரும்பினால் அந்த பொறுப்பை தொடர்ந்து செய்யலாம். பொறுப்போடு செயல்படுவதாக இருந்தால் அதை தொடர்ந்து அவனால் செய்யலாம். அல்லது என்னால் இந்த பொறுப்பை செய்ய முடியாது என்று அவன் தீர்மானிக்கின்ற அந்த கட்டத்திலே அந்த பொறுப்பை விட்டு விலகிவிடலாம், நீங்கிவிடலாம், ஒதுங்கிவிடலாம். ஆனால் பிள்ளைகள் என்று எங்களுக்கு பிறந்து விட்டால் அந்த பொறுப்பில் இருந்து நாங்கள் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, யாராலும் ஒதுங்கவோ நீங்கவோ ஓரமாகவோ முடியாது. மௌத்து வரைக்கும் அந்த குழந்தைகளை சரியான வழியிலே வளர்த்து ஆளாக்கும் அந்த பொறுப்பை விட்டும் யாரும் தப்ப முடியாது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் இன்று கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் நெருப்பு தணலை கையிலே வைத்துக் கொண்டிருப்பது போன்ற
மிகவும் ஒரு ஆபத்தான நிலையிலே எங்களுடைய குழந்தை செல்வங்களின் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படாத பெற்றோர்களே இருக்க முடியாது என்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பொறுப்பாக அந்த குழந்தை வளர்ப்பு என்ற பொறுப்பு ஆகியிருக்கிறது. குழந்தைகளை வீட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கவும் முடியாத ஒரு நிலை, அல்லது கல்வி கூடங்களுக்கு அனுப்பி படிக்க வைக்கவும் வேண்டும், அதுவும் ஒரு முடியாத ஒரு நிலையிலே திண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் நாம் சில எங்களுடைய கடமைகளை பற்றி ஒரு சில விடயங்களை நாம் இந்த இடத்திலே தலைப்பாக எடுத்துக்கொண்டால் அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உண்மையிலேயே குழந்தைகள் திசை மாறி போகின்ற சில அடையாளங்களை இஸ்லாமிய அறிஞர்கள் மிக துல்லியமாக எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அதாவது பொறுப்பான பெற்றோர்கள் அந்த மாதிரியான நிலைமைகள் சூழ்நிலைகளுக்கு எங்களுடைய குழந்தைகளை ஆளாக்கி விடாமல் மிக பொறுப்போடு இருக்கவே. சில நேரம் ஒரு குழந்தையை எதுவரைக்கும் அந்த பெற்றோர் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் ஒவ்வொருவரும் பலவாறாக சொல்லுவார். திருமணம் முடிக்கும் வரைக்கும், அல்லது 18 தாண்டும் வரைக்கும், அல்லது பருவம் அடைகின்ற வரைக்கும். ஆனால் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபிமார்கள் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கிற அந்த பொறுப்பை எதுவரைக்கும் அவர்கள் அதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற கட்டத்திலே ஹதரத் யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இத் ஹதர யாக்கூபல் மௌத் அவர்களுக்கு வந்ததற்கு பின்னால் தங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்தார். எல்லோரும் பெரியவர்கள், எல்லோரும் திருமணம் முடித்து குடும்பமாக வாழக்கூடியவர்கள். எத்துணை பெரிய இடத்திற்கு போனாலும் தகப்பனுக்கு அவர் பிள்ளைதான். அந்த கட்ச ஒவ்வொரு வாப்பாவும் வைத்துக் கொள்ளவே, அந்த தரத்தை ஒவ்வொரு தாயும் வைத்துக் கொள்ளவே. உம்மா வாப்பா என்றால் அதற்கு மீறி போகக்கூடாது. அவன் தோளுக்கு மேல் அல்ல, அவன் எதுக்கு மேலால் வளர்ந்தாலும் பிரச்சனை இல்லை, அவன் எந்த துறைக்கு போனாலும் பிரச்சனை இல்லை. வாப்பா உம்மா 2 பேருக்கும் பிள்ளைதான். மாதா புதூன மின் பாதி, எல்லோரையும் கூப்பிட்டு கேட்டார்களா, இப்பொழுதோ இன்னும் கொஞ்ச நேரத்திலேயோ நான் இறந்து விட போகிறேன், நான் மௌத்தானதற்கு பின்னால் நீங்கள் யாரை வணக்கத்திற்குரியவனாக ஆக்கிக் கொள்வீர்கள்? நான் இருக்கின்ற பொழுது நீங்கள் தொழுகிறீர்கள், நான் இருக்கின்ற பொழுது நீங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறீர்கள், நான் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வை வணக்கத்திற்குரியவனாக ஆக்கி வைத்திருக்கிறீர்கள் என்பதை எனக்கு தெரிகிறது, புரிகிறது. நான் இறந்த பின்னால், என்னை நீங்கள் இழந்த பின்னால் நீங்கள் யாரை வணங்க போகிறீர்கள் உங்களுடைய மௌத்து வரைக்கும்? காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம். அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் வணங்கிய அந்த அல்லாஹ்வைத்தான் உங்களுடைய பெற்றோர் வணங்கிய அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எந்த அல்லாஹ்வை உங்களின் மூலமாக எங்களுக்கு அறிமுகம் செய்தார்களோ அதே அல்லாஹ்வைத்தான் நாங்கள் வணங்குவோம், தௌஹீதிலே நாம் உறுதியாக இருப்போம் என்று ஒவ்வொருத்தரிடத்திலும் பைஅத்து வாங்கிய நிலையில்தான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். என்றால் தன்னுடைய சக்கராத்து வரைக்கும் எங்களுடைய பிள்ளைகளை பற்றி ஒவ்வொரு தகப்பனும் பொறுப்பு கூற வேண்டும் என்பதை ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய இந்த சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நமூனாவாக, உதாரணமாக பாடம் படித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த பொறுப்பு மௌத்து வரைக்கும் ஒரு நீங்காத, நாம் நினைத்தாலும் நாம் விரும்பினாலும் எங்களை விட்டு பிரியாத, அகலாத ஒரு பாரிய ஒரு பொறுப்பு தான் எங்களுக்கு கிடைத்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவது என்பது. குழந்தைகளை இல்லாதவர்கள் கவலைப்படுவார். அவர்களுடைய கவலை எல்லாம் ஒரு கவலையாகத்தான் இருக்கு. எனக்கு ஒரு வாரிசு கிடைக்கவில்லையே என்பது மாத்திரம்தான் அந்த கவலை. ஆனால் குழந்தைகள் என்று வந்ததற்கு பின்னால் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து 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 பல பெற்றோர்கள் நோயாளியாக கூட ஆகிவிடுவார்கள். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவேதான் கிதாபுகளிலே தர்பியத்துல் அவுலாத் என்ற எத்தனையோ இமாம்கள், அறிஞர்கள் கிதாபுகளை எழுதி தள்ளி இருக்கிறார். பலவாறான புத்திமதிகள் பெற்றோர்களுக்கு அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஆக விசேஷமாக ஒரு குழந்தை சாலிகாக உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இஸ்லாம் ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், புள்ள பிறக்கும் வரைக்கும் இருக்கல்ல நபிமார்கள், பிள்ளை பிறப்பதற்கு முன்னாலே யா அல்லாஹ் எனக்கு தருகின்ற குழந்தையை சாலிகான குழந்தைகளா, குலப்படி இல்லாத, சமூகத்திலே கெட்ட பேர் எடுக்காத, 4 பேர் காரி துப்பாத, கண்ணீர் சிந்தி கை சேதப்படுகின்ற அமைப்பிலே இல்லாத
சாலிகான குழந்தைகளை, அந்த பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கு. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எங்களுடைய மனைவிமார், எங்களுடைய பிள்ளைகளிலிருந்து கண்குளிர்ச்சியை தந்திரு ரஹ்மானே. உண்மையிலே ஒவ்வொரு தாய் தகப்பனும் தஹஜ்ஜுதிலே கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு துவா. துவாவின் மூலமாகத்தான் எல்லாவற்றையும் எங்கள் சாத்தியமாக்கிக் கொள்ளலாம். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கு பின்னால் குழந்தை சாலிகான குழந்தைகளை உருவாக்குவதற்கு எங்கிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டுமாக இருந்தால், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை துணைவியை தேடுகின்ற பொழுதே, எங்களின் எதிர்கால மனைவியை தேர்ந்தெடுக்கும் பொழுதே, இவள் மூலமாக எனக்கு கிடைக்கின்ற பிள்ளைக்கு தாயாக இருக்க இவளுக்கு தகுதி இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். அவருடைய அழகை வைத்தோ, அவருடைய படிப்பை வைத்தோ, அவருடைய நிறத்தை வைத்தோ, அவருடைய குடும்ப ஃபேமிலி பின்னணியை வைத்தோ நாம் எதையும் முடிவெடுக்க கூடாது. எனக்கு கிடைக்கின்ற குழந்தை வாய் கூசாமல் இவளை பார்த்து தாயே என்று அழைப்பதற்கு இவளுக்கு தகுதி இருக்கிறதா, இவளுக்கு தக்குவா இருக்கிறதா, இவளுக்கு மார்க்கம் இருக்கிறதா, மார்க்க நுணுக்கம் இருக்கிறதா, தொழுகையை பற்றி தெரியுமா, குர்ஆனோத தெரியுமா, திக்ர் ஸலவாத்துகள் தெரியுமா, அந்த குழந்தையை ஒழுக்கமுள்ள ஒரு பிள்ளையாக வளர்க்கின்ற தகுதி பண்புகள் அவரிடத்தில் இருக்கிறதா என்பதை பாருங்கள். ஃபதுஃபர் பிதாத்தி தி தரிபத் யதாக என்றார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்கமுள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்து, இது முதல் படித்தரம். துஆவை கேட்பது, விசேஷமாக எங்களுடைய சம்பாத்தியத்தை ஹலாலாக ஆக்கிக் கொள்வது. லா யத்குலுல் ஜன்னத ஜஸதுன் குதிய பில் ஹராம். ஹராமாக நாம் சம்பாதித்து அதை குழந்தைகளுக்கு தீனியாக போடுகிறோமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹராம் போஷிக்கப்பட்டு திணிக்கப்பட்டு வளர்க்கப்படுகின்ற உடம்பு அது சொர்க்கத்துக்கும் ஹராம், அது நரகத்திற்குத்தான் அருகதையானது என்றார். ஹராம் திணிக்கப்படுகின்ற குழந்தைகளிடத்திலே நற்பண்புகளை ஒரு நாளும் எதிர்பார்க்க முடியாது. கண்ணியமான கனவான்களே, இந்த விடயங்களை கையாள்வதோடு அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து அந்த ஒரு அமைப்பிலே வருகின்ற பொழுது அந்த குழந்தை எப்பொழுதில் இருந்து திசை மாறுகிறது, இப்படியான ஒரு தலைப்பு எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அஸ்பாபுல் இன்ஹிராஃப் இன்தல் அவுலாத். குழந்தை எந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் அது நேரான வழியை விட்டும் திரும்பி திசை மாறி போகிறது என்று எழுதுகின்ற பொழுது முதல் காரணம் எழுதப்படுகிறது அல் ஃபக்ர். தாய் தகப்பனுடைய வறுமை சில பொழுது குழந்தை கெட்ட குணம் உள்ளதாக மாறுவதற்கு காரணமாக ஆகிவிடுகிறது. அதற்கு தேவையான ஆடை, அதற்கு தேவையான தளபாடங்கள், அதற்கு தேவையான சாப்பாட்டு அமைப்புகள், தங்கும் வசதிகள் முறையாக இல்லாத பொழுது அதை தேடுகின்ற வேட்டையிலே அது இறங்க போகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே பல குழந்தைகள் மோசமான போதை பாவனை அல்லது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத சமூக சீர்கேட்டுக்கு காரணமான அந்த வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவர்களுடைய கைகளிலே வறுமை கோட்டிலே வாழுகின்ற குழந்தைகள் சிம்பிளாக சுலபமாக அது அகப்பட்டு கொள்ளும். எந்த விதத்திலாவது என் குடும்பத்தின் கஷ்டம் தீர வேண்டும் என்பதற்காக சில பல பொழுது திருடுவதற்கும் கொள்ளையடிப்பதற்கும் ஹராமான வியாபாரங்களை கைமாற்றுவதற்கு உதவி செய்வதற்கும் அந்த குழந்தை காரணமாக. இது ஒவ்வொரு தலைப்பிலும் தனி ஹுத்பா நடத்த வேண்டும், நேரம் இடம் கொடுக்காது. வறுமை ரொம்ப பயங்கரமானது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ர். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக ஸ்பெஷலான துஆக்களில் ஒன்று குஃப்ரை விட்டும் ஃபக்ரி என்ற வறுமையை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். ஹதீஸுக்கு விளக்கம் எழுதும் பொழுது, இந்த துஆவுக்குரிய விளக்கத்தை எழுதுகின்ற பொழுது, சில பொழுது வறுமை ஒரு மனிதனை குஃப்ரிலே கொண்டு போய் சேர்த்து விடும். வறுமை பிரதான். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கும் பொழுதே மனிஸ்தஃபா மின்குமுல் பாஅ ஃபல்யதஸவ்வஜ். ஒரு குடும்பத்தை தனியே இருந்து வழி நடத்துகின்ற சக்தி பணத்தினாலும் உடலினாலும் யாருக்கு இருக்கிறதோ அவங்க மட்டும்தான் திருமணம் முடிக்கும். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த விடயம் முதலாவது வறுமை சில குழந்தைகள் திசை மாறி போவதற்கு ஆங்காங்கே காரணமாக அமைகிறது. சில பாடசாலைகள், சில மதரசாக்கள், குர்ஆன் மதரசாக்கள் இது போன்ற குழந்தைகளை சேர்ந்து கல்வி கற்கக்கூடிய இடத்தில் சில குழந்தைகள் திருட்டு செயல்பாட்டிலே ஈடுபடுகின்ற பொழுது, அதை பிடித்து விசாரிக்கின்ற பொழுது வறுமை ஒரு பிரதான காரணத்தை வகிக்கிறது. ஏனைய குழந்தைகள் செலவழிப்பது மாதிரி என் பெற்றோர்கள் எனக்கு தருகிறார்கள் இல்லை, அதனால் நான் எடுத்தேன் என்று சொல்லுகின்ற இந்த நிலையை ஆங்காங்கே நாம் சமூகத்திலே கண்டு கொண்டிருக்கிறோம். அடுத்த விஷயம் அந்நிஸாஉ வஷ்ஷிகாகு பைனல் ஆபாஇ வல் உம்மஹாத். பெற்றோர்களுக்கு மத்தியிலே ஏற்படுகின்ற சண்டைகள், சச்சரவுகள், இதை பார்க்கின்ற பொழுது ஒரு குழந்தை, அதாவது
நிராசை அடைகிறது. அது ஒரு வகையான மன உளைச்சலுக்கு காரணமாகி ஒரு வகையான சைக்கோவுடைய நிலைக்கு போய் அந்த குடும்ப வாழ்க்கையை கசந்து போய், ஏண்டா பிறந்தேன், எதற்கு பிறந்தேன், என் எதிர்காலம் எப்படி அமைய போகிறது, நானும் இது போன்று திருமணம் முடித்த ஒரு குடும்பஸ்தனாக வாழத்தான் வேண்டுமா என்ற ஒரு நிலை வந்து நான் எதற்கு பிறந்தேன் என்பதையே மறந்து நினைத்ததையெல்லாம் செய்கின்ற ஒரு நிலைக்கு அந்த குழந்தை தள்ளப்படுவதை நாம் பார்க்கிறோம். இதாக பிரதானமான காரணம். கணவன் மனைவி குழந்தைகளுக்கு முன்னால் சண்டைகளில் சச்சரவுகள் ஈடுபடுவது. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த காரணம் அல் ஃபரா, குழந்தைகளுக்கு கிடைக்கின்ற ஓய்வு நேரத்தை அந்த பெற்றோர்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது விடுமுறை காலத்திலே நாம் இருக்கிறோம். சில நேரம் வயதுக்கு வராத குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சுற்றுப்பிரயாணம் போக அவர்கள் முயற்சி செய்வார்கள். இடம் கொடுக்க கூடாது, அனுமதி கொடுக்க கூடாது. சின்ன சின்ன வயசுகளிலே வாகனங்களை குழந்தைகளுடைய கைகளிலே கொடுத்து விடக்கூடாது. அதனால் ஏற்படுகின்ற அசம்பாவிதங்களை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களுடைய இந்த விடுமுறை காலம், அவர்களுடைய ஓய்வு காலம், அதை முறையாக நாம் பாடசாலைக்கு அனுப்பிவிட்டு வந்ததற்கு பின்னால் எவ்வளவு நேரம் அவன் சும்மா நேரத்தை கடத்த போகிறான். தொழுகைக்கான நேரங்களை முறையாக நாம் வகுத்து கொடுக்க வேண்டும். பள்ளிவாசலுக்கு அவர்களை அழைத்து கொண்டு வந்து தொழுகைக்கு பழக்கும் பொழுதே அந்த நாளொன்றுக்கு 5 நேரம் வந்துவிட்டு போகும் பொழுதே பல மணித்தியாலங்கள் அதிலே செலவாகிவிடும். ஆகுமான உடலுக்கு தேவையான பயிற்சியை தருகின்ற முறையான விளையாட்டுகளில் அந்த குழந்தைகளை நாம் ஈடுபடுத்த வேண்டும். உறவினர்களோடு அவர்களை நாம் அழைத்து சென்று உறவுகளை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். எந்த ஒரு ஆகுமான விடயத்திலும் திட்டமிடப்படாத ஓய்வு நேரம் எந்த குழந்தையுடைய கையிலே கிடைக்கிறதோ, ஆபாசமான திரைப்படத்தின் பக்கம் அந்த ஓய்வு நேரம் அந்த குழந்தைகளுக்கு வழிகாட்டும். கையிலே இருக்கின்ற தொலைபேசிகளோடு அந்த குழந்தை ஓரமாகி விடுவார்கள், ஒதுங்கி விடுவார்கள். எனவே கல்வி நடவடிக்கை குர்ஆன் மதரசாக்களுக்கான நேரங்களை ஒதுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே அந்த குழந்தைகளுடைய பள்ளி பருவத்தை அந்த பெற்றோர்கள் வகைப்படுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் சும்மா இருக்கின்ற நேரத்தில் தான் அவன் தேவையில்லாத விடயங்களில் ஈடுபடுவது என்பதை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். கவலையான விடயம், தாய் தகப்பன் தொலைபேசியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அந்த குழந்தை அவர்களுக்கு டிஸ்டர்பாக இடைஞ்சலாக இருந்தால் அந்த குழந்தையுடைய கையிலேயும் ஒரு போனை கொடுத்து விட்டு இவர் தன் பாட்டுக்கும் அந்த குழந்தை அதன் பாட்டுக்கும் அதை விட்டு விடுகின்ற காரணத்தினாலே மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை உருவாகலாம் என்பதை யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. எனவே இந்த விடயத்திலும் பெற்றோர்கள் கவனம் எடுக்க வேண்டும். அடுத்ததாக முக்கியமான விடயம், அந்த குழந்தை யாரோடு பழகிறார், கூட்டாளி மாதிரி எப்படிப்பட்டவர்கள். முசாஹபத்துல் அஷ்ரார் இருக்கிறதே, கெட்ட நண்பர்களுடைய கையிலே சிக்கும் பொழுது அந்த குழந்தையுடைய அந்த போக்கு மாறுகிறது. உலகத்திலே எங்கும் ஒரு தகப்பன் அவன் புகைக்கிறான் என்று சொன்னாலும் கூட தன்னுடைய மகனை அழைத்து சிகரெட் புகைப்பது நன்றாக இருக்கிறது, கிக்காக இருக்கிறது, மகனை ஒரு டம் அடிச்சிப்பார் என்று அவர் கொடுக்க மாட்டார். குடும்பத்திலே மூத்தவன் புகைத்தலுக்கு பழகி இருப்பான், அவன் புகைப்பான், பிரச்சனை கிடையாது. ஆனால் அவனுடைய தம்பி அதை செய்யக்கூடாது என்பதில் அவன் கவனமாக இருப்பான். என்றால் நான் ஏன் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு மோசமான ஒரு கெட்ட பழக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இரு சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் அந்த புத்தகங்களின் பழைய பக்கங்களை புரட்டி பார்த்தால் சத்தியமாக சொல்லுகிறேன், நிச்சயமாக சொல்லுகிறேன், அதற்கு வழிகாட்டியாக ஒரு நண்பன் இருந்திருந்தால் தான் அந்த தவறை நாம் செய்திருப்போம். பெரும் தவறுகளை தனியாக சென்று செய்வதற்கு துணிவு வராது. யாராவது எங்களை பழக்கி இருக்க வேண்டும், பழக்கியவன் அவன் ஒரு நண்பனாகத்தான் இருப்பான். ஒரு கூட்டாளிமாரை பற்றி அல்லாஹ் நிறைய பேசுகிறான், நேரம் இடம் கொடுக்காது. யாவைலதா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா, இந்த மனிதனை நான் என்னுடைய நண்பனாக எடுத்திருக்க கூடாது என்று நரகத்தில் ஓலமிடுவான், ஒப்பாரி விடுவான். உலகத்திலே கூட்டாளித்தனம் உள்ளவர்களை நினைத்து என்று குர்ஆன் சொல்லுகிறது. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எங்களுடைய குழந்தைகள், அந்த குழந்தைகளை எந்த பாடசாலைக்கு போடுகிறோம், அந்த பாடசாலையில் இருக்கின்ற குழந்தைகளுடைய நிலை என்ன, எந்த அளவுக்கு என்றால் எந்த வாகன சாரதியோடு டிரைவரோடு எங்கள் குழந்தைகளை அனுப்புகிறோம் என்பதையும் பார்க்க. ஒரு பிள்ளை வீட்டுக்கு வந்து எங்களை பாசையில சொல்லுவோமே ஊத்த பேச்சியன், அசிங்கமாக மோசமான ஒரு அருவருப்பான ஒரு கன்றாவியான ஒரு வார்த்தையை பிரயோகிக்குது. அந்த குழந்தையை பாடசாலையிலே இது யார் உனக்கு கற்றுத்தந்தது என்று பார்த்தால்
அவர் வருகின்ற அந்த வாகனத்தை சொல்ல மாட்டேன், அந்த வாகனத்துடைய சாரதி யாருடனோ தொலைபேசியிலே இந்த வார்த்தைகளை பிரயோகித்து ஏசி இருக்கிறார். பின்னால வந்த குழந்தை அதை படித்து விட்டது. கண்ணியமான கணவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், அங்கிருந்து நாம் கவனம் எடுக்க வேண்டும். கெட்ட நண்பர்களுடைய சகவாசத்தை விட்டும் மிக கவனமாக உன்னிப்பாக இருக்க வேண்டும். குழந்தைகள் வந்து சொல்லுவார், எதையும் ஒளிவு மறைவில்லாமல் தாயிடத்திலே தகப்பனிடத்திலே வந்து சொல்லுவார், பாடசாலையிலே அப்படி நடந்தது இப்படி நடந்தது என்றால் யார் மோசமான குணம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை விட்டு தூரமாக வேண்டும். சம்பந்தப்பட்ட வகுப்பு ஆசிரியைகளோடு கலந்து பேச வேண்டும். என்னுடைய பிள்ளை இப்படியான ஒரு மாணவர் இந்த வகுப்பில் இருப்பதாக சொல்லுகிறார், அவரை விட்டு என்னுடைய குழந்தையை தூரமாக்க வேண்டும் என்றெல்லாம் பேசி அந்த குழந்தையை எப்படி பாதுகாக்க முடியுமோ அப்படி மோசமானவர்களுடைய கைகளிலே சிக்கி விடாமல் பாதுகாக்க வேண்டும். மோசமான ஒருத்தன் நண்பனாக கிடைத்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வீட்டிலே தான் பெற்ற தகப்பனை விட அவனை நேசிப்பான். இது கியாமத்தின் அறிகுறிகளில் ஒன்று. தன்னுடைய தாயை விட அவனை மதிக்கக்கூடிய ஒரு நிலை வரும். எனவே அந்த அன்பும் பாசமும் அந்த இணைப்பும் பிணைப்பும் ஊண்டி விடுவதற்கு முன்னால் முளையிலே அதை கிள்ளி எறிவதே ஒவ்வொரு பெற்றோர்களுடைய பொறுப்பான கடமையாக இருக்க வேண்டும். அடுத்த காரணம் சூஉல் முஆமலா அல் அபவைனில் வலத், அளவுக்கு அதிகமான கண்டிப்பு, அளவுக்கு அதிகமான தண்டிப்பு, கால் கை முறிகின்ற அளவுக்கு சில பெற்றோர்கள் அந்த குழந்தைகளோடு நடந்து கொள்வார். தவறுகளை உணர்த்த வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும், காயப்படாதவரை அவர்களை அடிக்க வேண்டும், இரத்தம் கசியாத வண்ணம், எலும்புகள் உடையாத வண்ணம். கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, வீட்டுக்குள்ள இருப்பவர் ஒரு போலீஸ் அதிகாரியை போன்றோ ஒரு ராணுவ வீரரை போன்றோ செயல்படுகின்ற பொழுது எங்கடா இந்த வீட்டை விட்டு நான் வெளியே பாய்வது என்ற முடிவுக்குத்தான் அந்த குழந்தைவர். அதனாலதான் வலைத்தளங்களிலே ஆங்காங்கே இத்தனை வயசு பிள்ளைய காணல, கண்டா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், வீட்டை விட்டு ஓடுகிறார். பாடசாலையிலே கல்வி கூடங்களிலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அதிலே ஏதாவது பிரச்சனைகள் என்றால் யாரிடத்திலே நான் சொல்வது? என் உம்மா பாப்பாவோட பேச இயலாதே, அவங்களுக்கு தான் பேச தெரியாதே, எடுத்தோடனே அடிச்சு முறிச்சு போட்டுருவாங்களே, அதனால வேறு எங்கேயாவது ஓடி விடுவார், ஒளிந்து விடுவார். சில நேரம் தற்கொலையில் தஞ்சம் புகுவார். அல்லாஹ் பாதுகாக்கவே. மோசமான அந்த அளவுக்கு எல்லை மீறிய கண்டிப்புகளும் தண்டிப்புகளும். அந்த குழந்தையோடு நண்பராக பழகவே, தோழமை கொள்ளவே, அந்த குழந்தை படுக்கும் பொழுது பக்கத்திலே போய் படுக்க வேண்டும், அந்த குழந்தையின் தலையை தடவி விட வேண்டும், அந்த குழந்தை நல்லது செய்தால் பாராட்ட வேண்டும், மோசமானதை செய்தால் இலகிய முறையிலே அன்பாக எடுத்து சொல்ல வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இப்படி இருந்தால் அந்த குழந்தைகள் எதையும் ஒளிவு மறைவில்லாமல் அந்த தாய் தகப்பனோடு பேசி அதை செய்து கொள்ளும். திசை மாறாமல் அது பாதுகாக்கப்படும். முஷாஹதத்து அஃப்லாமில் ஜரீமா, மோசமான திரைப்படங்களை பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வது, மிக வில்லத்தனமான பயங்கரவாதங்களை தூண்டுகின்ற, ஆங்காங்கே குண்டுகள் வெடித்து ஆயுதங்களால் குத்தி கிழித்து எதிரிகளை கொலை செய்கின்ற அளவுக்குள்ள அந்த மோசமான அந்த படங்கள், திரைப்படங்களை அந்த குழந்தைகளுக்கு காண்பிப்பதின் மூலமாகவும் அதனுடைய உள்ளத்திலே பயங்கரமான மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு பயங்கரவாதியாக, ஒரு தீவிரவாதியாக, ஒரு சமூக துரோகியாக அந்த குழந்தை ஒரு நாட்டுக்கே எதிராக செயல்படுகின்ற மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இதையும் அந்த குழந்தைகள் ஆகுமான விடயங்களை காட்டுகிறோமா? பிரச்சனை கிடையாது, அதை ஒழிக்க முடியாது, மறைக்க முடியாது. அது எல்லோருக்கும் விளங்குகின்ற இடத்திலே இருக்க வேண்டும். பல பயனுள்ள விடயங்கள் பார்க்கின்ற அமைப்புக்கு அந்த குழந்தைகளுக்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும். நல்லதை நாம் காட்டாவிட்டால் தீயதின் பக்கம் அந்த குழந்தைகள் தானாக சென்றுவிடும் என்பதை பெற்றோர்கள் கவனம் எடுக்க வேண்டும். அந்த தலைப்பின் இறுதியாக தகல்லில் அபவைன் அன் தர்பியத்தில் அவுலாத், இது ஆக மோசமான ஒரு நிலை. இந்த தர்பியத்துல் அவுலாத் என்றால் அதற்கு நேரடி அர்த்தம் என்ன தெரியுமா? குழந்தைகளை வளர்ப்பது என்றால் ஒரு கல்லை, ஒரு சிப்பியை செதுக்குவது மாதிரி. ஒரு கல் இருக்கிறது, அந்த கல்லு சிலையாக வேண்டுமானால் சிப்பி அதை செதுக்க வேண்டும். அது மாதிரி பார்த்து 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 இரவும் பகலும், ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும், ஒவ்வொரு வருடம் முடிகின்ற பொழுது அந்த வருடத்திற்கு தேவையான குழந்தைகளுக்கு நான் என்னென்ன நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்பதை குழந்தைகளை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். அதை தானாக வளரவிடக் கூடாது. ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை அதுதான். அதிகமானவர்கள் இந்த விடுமுறை காலத்திலே என்ன செய்வார்கள்? குழந்தைகளை உம்மம்மா வீட்டு, வாப்பும்மா வீட்டுக்கு அனுப்பி வைப்பார். மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். எங்கு போனாலும் சின்ன வயசிலிருந்து அந்த குழந்தைக்கு பழக்க வேண்டும், தாய் தகப்பன் தங்காத இடத்தில் எனக்கு தங்குவது என்றால் என்னவென்றே தெரியாது. வாழ்க்கையில ஓப்பனா பேசுவோம்.
சில நேரம் ஆண்களாகிய நாங்களும் சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது அம்ரதுடைய அந்த சின்ன பருவ மீசை முளைக்கின்ற பருவத்தில் இருக்கின்ற பொழுது சில பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருப்போம், தாய் தகப்பனுடைய கண்காணிப்பை இழக்கின்ற பொழுது. ஏன் நாம் நினைக்க மாட்டோம் எங்களுக்கு நடந்தது என்ற பிள்ளைக்கு நடக்காது என்பதில் என்ன நிச்சயம்? உறவுகளில் மகரம் பேணுகின்ற விடயங்களை நாம் பழக்க வேண்டும். எங்களுடைய சொந்த மனைவியுடைய தங்கச்சி வீட்டுக்கு அனுப்புகிறோம் எங்கள் பெண் பிள்ளைக்கு, எங்கள் தங்கச்சியின் கணவன் அவளுக்கு மகுரம் அல்ல. கண்ணியமான கணவான்கள், எல்லோரையும் சந்தேகப்பட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆங்காங்கு உலக உண்மைகளை நாம் கண்கூடாக கண்டு வருகிறோம். எந்த நம்பிக்கையில் நாம் அனுப்புவோம்? பக்கத்து வீட்டுக்கு போவார்கள், பக்கத்தில் இருக்கின்ற காடுகளுக்கு விளையாட போவார்கள். அதில் ஒரு மோசமானுடைய கையிலே சிக்குண்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எதிர்காலமே சூனியமாகிவிடும், ரொம்ப பயங்கரமாகிவிடும். எனவே லேசிக்க என்ன செய்வது? குழந்தைகளை அப்படியே அனுப்பி விடுவது. இதான் மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்துகின்ற இன்னொரு பல விடயங்கள். குழந்தையை வளர்க்க கவனம் எடுக்காமல் ஒதுக்கமாக இருக்கிறதே அந்த குழந்தை மோசமான வழியிலே போவதற்கான சில சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடும். இதெல்லாம் கிதாபுகளுடைய இஸ்லாமிய அறிஞர்கள் குழந்தையை வளர்க்கின்ற பொறுப்புள்ள பெற்றோர்களுக்கு சொல்லுகின்ற மிக முக்கியமான புத்திமதிகள். இந்த பொறுப்பில் இருந்து நீங்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆனில் எத்தனையோ வசனங்கள் இந்த பொறுப்பை பற்றி பேசுகின்றன. ஆரம்பத்திலே நான் ஓதி காண்பித்த வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நரகத்தை விட்டு உங்களையும் உங்களுடைய குழந்தைகளையும் குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப பயங்கரமான நரகம். அதில் வேதனை செய்வதற்கென்று இருக்கின்ற மலக்குமார்கள் ரொம்ப கல் நெஞ்சம் உள்ளவர்கள், கடினமான சித்தம் படைத்தவர்கள். நீங்கள் என்ன கெஞ்சினாலும் அது நடக்காது. உங்களை வேதனை செய்வதற்கென்றே படைக்கப்பட்டவர்கள் அதிலே விடாப்பிடியாக கராராக இருப்பார்கள் என்றெல்லாம் குர்ஆன் மிக பயங்கரமாக எங்களுக்கு எங்களுடைய குழந்தை வளர்ப்பை பற்றி பேசுகிறது. வக்முர் அஹ்லக பிஸ்ஸலா வஸ்தபிர் அலைஹா, தொழுகையை நீங்களும் நிறைவேற்றுங்கள், உங்களோட குழந்தைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் தொழுவதற்கு ஏவுங்கள். மாந்தோப்பில் ஒரு மனிதன் மாங்காய் புறக்கிக் கொண்டிருக்கிறான், ஒரு சிறுவன். சொல்லுவார்கள் தமிழிலே, தோட்டக்காவல் காரன் வந்து அவனை பிடித்துக் கொண்டான் கெட்டியார். உன்னை சும்மா விட மாட்டேன், இது முதல் தடவை என்பதால் உன்னுடைய தகப்பனிடத்தில் உன்னை முறைப்பாடு செய்வேன். எங்கே உன் தகப்பன் என்றால் அவன் அண்ணாந்து பார்த்தால் அந்த மாங்காவை பறிப்பதே தகப்பன் தான் என்ற மாதிரி. இந்த தொழுகைக்கு குழந்தைகளை பழக்குங்கள் என்று சொல்லுவதற்கு முன்னால் பெற்றோர்கள் அதிலே கவனம் எடுக்க வேண்டும். கண்ணியமானவர்கள், எங்களை பள்ளிவாசலுடைய நிலையை பார்த்தா ரொம்ப பயங்கரமான கை சேதப்படக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறார். எத்தனையோ தொழுது கொண்டிருந்தவர்கள் எல்லாம் மாயமாய் மறைந்து விட்டார். கொரோனாவுக்கு பின்னால் நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. அல்லாஹ் எங்களை படைச்சதே தொழுகைக்குத்தான் சகோதரர்கள். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், தொழுகிறதுக்குத்தான் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதை தவிர மற்றதெல்லாம் கச்சிதமாக செய்கிறோம். எதற்காக படைக்கப்பட்டோமோ அதை விட்டு விட்டோம். குழந்தைகளுடைய எதிர்காலம் ரொம்ப பயங்கரமாக போய்கொண்டிருக்கிறது. பெற்றோர்களுடைய நிலை ரொம்ப மந்தகதியிலே மிக ஆபத்தான ஒரு நிலையிலே இருக்கிறது. இப்படியே போனா இன்னும் 10 வருஷத்துக்கு பின்னால இந்த சமூகத்துடைய நிலை என்னவாகிறது? குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய சொல்லுகிறார், வலதுஸ்அலுன் அம்மா குன்தும் தஅமலூன், எல்லாத்த பத்தி நீங்க விசாரிக்கப்படுவீர்கள். அதில் குழந்தை வளர்ப்பும் உள்ளடக்கும். எல்லா பொறுப்புகளை பற்றியும் விசாரிக்கப்படுவீர்கள். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த விடயத்தில் நாம் கவனம் எடுக்க வேண்டும். விசேஷமாக எங்களுடைய குழந்தைகளுடைய விடயத்தில் நாம் கவனம் எடுக்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸுகள் இந்த பொறுப்பை பத்தி பேசியிருக்கிறாங்க. அர்ரஜுலு ராஇன் ஃபீ அஹ்லிஹி வ மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, ஒரு தகப்பன், ஒரு குடும்ப தலைவன் அவனுடைய வீட்டில் இருக்கின்ற மனைவியை பற்றி, அதுக்கு கீழால் இருக்கின்ற குழந்தைகளுடைய விடயத்திலே நீ எப்படி நடந்து கொண்டாய் என்று நிச்சயமாக அவன் பொறுப்பு சொல்லி ஆக வேண்டும். ஒரு நாளும் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஓடி ஒளிய முடியாது, தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே மாதிரி வீட்டில் உள்ள பெண்ணும் அந்த கணவனுடைய வீட்டிலே இருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கும் அந்த உடைமைகளுக்கும் அவருடைய மானத்திற்கும் அவள் பொறுப்பானவள். பாருங்க, ஒரு ஆச்சரியமான ஒரு ஹதீஸ். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுஅத்திபர் ரஜுலு வலதஹு கைருன் மின் ஐயத்தஸத்தக் பிஸா, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல விடயங்களை ஒழுக்கத்தை போதிப்பது இருக்கிறதே, இவரை சம்பாதித்து ஒரு தொகை கோதுமையை அல்லாஹ்வுடைய பாதையிலே சதகா செய்தால் கிடைக்கின்ற நன்மையை விட அதிக நன்மை பயக்கும். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன்.
மிகப்பெரிய ஒரு சதக்காவை செய்வதை விட தனக்கு கிடைத்த பிள்ளைக்கு செலவில்லாமல் அவனுக்கு ஒழுக்கத்தை போதிப்பது இருக்கிறதே, இது ஒரு பெற்றோர் செய்கின்ற மிக முக்கியமான ஹைரான ஒரு செயலாக இருக்கிறது என்றால், சில பேர் நினைக்கிறது என்ன தெரியுமா, சம்பாதிப்பதற்காக வேண்டியே குழந்தைகளை மறந்து விடுவார், சம்பாதிக்கின்ற நோக்கத்திற்காகவே மனைவியை மறந்து விடுவார். அவர்கள் சில நேரம் காரணம் சொல்லலாம், நான் சம்பாதிப்பது எனக்கு மட்டுமல்ல, இதனால் நான் ஜக்காத்து கொடுக்கணும், குடும்பத்தில் இல்லாதவர்களை பார்க்க வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும், பள்ளிவாசல் மதரசாக்களுக்கு கொடுக்க வேண்டும், குமரிகாரியங்கள் அனாதைகளை நான் பார்க்க வேண்டும். நீ இதெல்லாம் செய்ய தேவையில்ல வாப்பா, உன் பிள்ளைய உருப்படியா வளர்த்தாலே போதும் என்பதைத்தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கிறது என்றா, படிச்சு கொடுக்கிற வாப்பமார் எல்லாருமே உலமாக்களாக இருக்கிறாங்களா? இல்ல. அப்ப குழந்தை வளர்ப்பு நல்ல ஒரு அமைப்புக்கு முதலாவது உலமாக்கள் சொல்லுவது, எனக்கு நேரமிடம் கொடுக்காது, ஒரு தகுந்த ஒரு முஅல்லிம் இடத்திலே உங்களோட சின்ன பிள்ளையை நீங்க ஒப்படைச்சிருங்க. அங்குதான் அவர் மார்க்கம் படிக்கணும், அங்குதான் அவர் அகீதாவை படிக்கணும், அங்கதான் அவர் குர்ஆனை படிக்கணும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 விடயங்களை உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ஒன்று, ஹுப்பி நபியிக்கும், உங்களோட நபியனே முஹப்பத்தை போடும் பிள்ளைகள் உள்ளது. ரசூலுல்லாஹ் யார், அவர் எப்படிப்பட்டவர், என்ன குணம் கொண்டவர், அதை எதை விரும்புவார், அவர் எதை மறுத்திருக்கிறார், அவரோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டுமாக இருந்தால் நான் எப்படி இருக்க வேண்டும், நான் எப்படி முடிவெட்ட வேண்டும், நான் எப்படி உடை உடுக்க வேண்டும், நான் எல்லாம் என்னென்ன அமைப்பிலே நபியுடைய சுன்னத்துடைய முஹப்பத்து மோகம், அதனுடைய பற்று ஆசை ஆர்வம் அந்த குழந்தைக்கு போதியுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வஹுப்பி ஆலி பைத்தி, நபியுடைய குடும்பத்தினர்களுடைய முஹப்பத்தை உருவாக்கும். ஃபாத்திமாண்டா யார், ஆயிஷாண்டா யார், கேள்வி கேட்கிறாங்க. நபியுடைய மனைவிமார்கள் ஒருத்தருடைய பேரை எழுதுங்கள், கேவலம் ஓ லெவல் எழுதுகின்ற, அட்வான்ஸ் லெவல் எழுதுகின்ற புள்ள பதில் எழுதிக்கிறது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நபியுடைய மனைவிமார்கள் சரியா? விளையாட்டு வீரர்களுடைய பேரு, நடிகர்களுடைய பேரு மலமலன்னு சொல்லுவான். என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்ல போகிறோம், சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மூணாவது, குர்ஆனை படித்துக் கொடுங்கள், குர்ஆனை படித்துக் கொள்ளுங்கள். فإن حملة القرآن في ظل عرش الله يوم لا ظل إلا ظله مع أنبيائه وأصفيائه. குர்ஆனுக்குரியவர்கள் நாளை கியாமத்திலே நிழலே இல்லாத அந்த பயங்கரமான நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலில் நபிமார்களோடும் தேர்ச்சி பெற்ற அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பரிசுத்தவான்களோடும் அவர்கள் இருப்பார்கள் என்றால், அந்த இடத்தில் எங்களை பிள்ளைய வச்சு அழகு பார்க்க நாம் ஏன் தயாராகிறோம் இல்லை, விரும்புகிறோம் இல்லை? உலகத்துல பெரிய ஒரு பட்டம் கிடைத்து விட்டால் சந்தோஷப்படுகிறோமே, உலகத்திலே பெரிய ஒரு தொழில் கிடைத்து விட்டால் ஆனந்தப்படுகிறோமே, கியாமத்திலே நபிமார்களோடு பக்கத்திலே அமர்கின்ற அளவுக்கு எங்களோட பிள்ளைகளை வளர்த்தால், பிள்ளைக்கு மட்டுமல்ல, அந்த பிள்ளையை உருவாக்கின பெற்றோர்களுக்கு அணிவிக்கின்ற கிரீடம் இருக்கிறதே, வீட்டுக்குள்ள சூரியன் வந்தால் எவ்வளவு பிரகாசமோ அதை விட பிரகாசிக்கும் என்றார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நிறைய ஹதீசுகள். ஆனால் கண்ணியமான கனவான்களே, ஏன்டா நான் இந்த விஷயத்தை சொல்லக்கூடிய காரணம் என்னண்டா, மார்க்க கல்வியை கற்பதற்காக எல்லாருக்கும் அரபு மதரசாக்களுக்கு அனுப்பலார். நான் சொல்றேன், அன்றாடம் ஒவ்வொரு புள்ளையும் தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா, கட்டாய கடமையான அகீதாவுடைய ஈமானுடைய விடயங்களை கூட படிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு காலத்துல குர்ஆன் மதரசா மிக மும்முரமாக இயங்கிச்சு. அதுக்கு வராமல் இருந்தாலும் ஹஜரத்துக்கு பயம். இப்ப அந்த நிலையெல்லாம் மாறியாச்சு. பணம் இருக்கிறது, காலடிக்கு ஹஜரத்மாரை கூப்பிட்டு புள்ள படித்தாலும் சரி படிக்காட்டியும் சரி, அந்த புள்ளை அதட்டோ மேலா உருக்கோ மேலாது, கொஞ்சம் உருக்கி பார்த்தா உம்மா வாப்பாண்டு கத்தும். ஒழுங்கான படிப்பில்லை, மார்க்கம் இல்லை, குர்ஆன் இல்லை, தெளிவில்லை, அறிவில்லை. ஆனால் மாற்று மத சகோதரர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர்களுடைய அந்த மார்க்கம் படிக்கின்ற தகம்பாசலைக்கு அந்த குழந்தைகள் வருகிறார்கள் என்பதை, வருகிறார்கள் இல்லை குறைவு இருக்கிறது என்பதை ஆவணமாக எடுத்து ஜனாதிபதியை சந்தித்து ஞாயிற்றுக்கிழமைகளில் தனியார் வகுப்புகளை தடை செய்ய வேண்டும், அத்துணை பிள்ளைகளையும் அந்த மார்க்கம் படிக்கின்ற, மதம் படிக்கின்ற அந்த வகுப்புகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கினார் மதகுருமார். கண்ணியமான கனவான்களே, பாத்திலான ஒரு அமைப்புல இருந்து கொண்டு இந்த அளவுக்கு அதிலே அந்த பெற்றோர்களையும் பாருங்கள். அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வந்தால் அவர்கள் பயணம் கிடையாது, அவர்களுக்கு அங்குதான் அவர்கள் அனுப்பப்படுவார். தன்னுடைய மதம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எவ்வளவு தீவிரமாக செயல்படுகிற பொழுது சத்திய வேதம் அல் குர்ஆன் கியாமத்திலேயும் எங்களுக்கு கைதரக்கூடிய இந்த குர்ஆனை படிப்பதற்கு நாம் எவ்வளவு மெனக்கெடுகிறோம், எவ்வளவு செலவழிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறோம். கண்ணியமான கனவான்களே, ஒரு சந்தோஷமான செய்தி இறுதியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன்.
நிறைய இடங்களில் பார்ட் டைம் மதரசாக்கள், குழந்தைகள் ஓய்வாக இருக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு மார்க்கத்தை படித்துக் கொடுக்கக்கூடிய நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீண்ட காலமாக எங்களுடைய இந்த மஹல்லா சகல வளமும் இருந்தாலும் கூட அதிலே ஒரு குறை இருந்தது, பல அசௌகரியங்கள் இருந்தன. ஆனால் இப்பொழுது பள்ளிவாசலுடைய நிர்வாகம், அங்கல பக்கத்தில் இருக்கின்ற தாருல் உலூம் அல் ஃபுர்கானியாவுடைய தேர்ச்சி பெற்ற உஸ்தாதுமார்கள், முஅல்லிம்கள் எல்லோரும் சேர்ந்து மதரசா நடக்குது. அதில் நிறைய வெளிய பிள்ளைகள் வந்து பயன் பெற்றுக் கொண்டு போகிறார்கள். எங்கட மஹல்லாவுக்கு என்ன நடக்குது என்ற விடயத்தை மதரசாவும் சிந்தித்து, நிர்வாகமும் சிந்தித்து ஒரு அழகான ஒரு நிலைக்கு வரவிருக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ். கூடிய சீக்கிரம் அந்த தெளிவு உங்களுடைய கைகளுக்கு வரும். சிறிய குழந்தைகள் பார்ட் டைம் வந்து குர்ஆனை பாடமாக்கி மார்க்கத்தை படிக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, அதற்கான ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் அதற்கான அறிவித்தல்கள் வரும். முடியுமான அளவு உங்களுடைய குழந்தைகளை கொண்டு வந்து அல்லாஹ்விடத்தில் இந்த பொறுப்பையாவது நான் செய்தேன் என்ற ஒரு காரணத்தையாவது சொல்லலாம் அல்லவா? எனவே இந்த விடயங்களில் கவனம் எடுத்து குழந்தைகளுடைய அந்த எதிர்காலத்தை ஒரு சிறந்த, ஒரு தக்குவா உள்ள, ஒரு நல்ல குணமுள்ள, எந்த துறைக்கு அனுப்பினாலும் பிரச்சனை கிடையாது, மார்க்கத்தின் அடிப்படை கல்விகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நியத்தை நாம் அனைவர்களும் வைத்துக் கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படியாக ஆரம்பிக்கப்பட போகிற அந்த மதரசாவையும், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மதரசாவையும், இந்த பள்ளிவாசல்களையும், இந்த வளங்களையும் கியாமத்து நாள் வரைக்கும் பாதுகாப்பானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலங்களை ஒளிமயமாக்கி வைப்பாயாக. கெட்ட பயங்கரமான ஆபத்தான நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்தருள்வாயாக. நாட்டு நிலைமைகளை சீராக்கி அருள்வாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாத்தருள்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து கலிமாவை